அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது ஹாரூன். நான் உங்களிடத்தில் ஒரு சந்தேகம் கேட்க வேண்டும் என்று இருக்கின்றேன். ஜகாத் ஒரு முறை கொடுத்து விட்டால் போதும், பிறகு கொடுக்க வேண்டாம் என்று தாங்களுடைய சொற்பொழிவுகள் தாங்கள் தெரிவிக்கின்றீர்கள். உதாரணமாக இப்பொழுது ஒரு கட்டடம் இருக்கின்றது. அதனுடைய விலை இந்த வருடம் ஒரு 10 லட்சமோ 5 லட்சமோ இருக்கின்றது. அதுக்கு நாம் 2% ஜகாத் கொடுத்து விடுகின்றோம். அடுத்த வருடம் அந்த ஏரியாவுடைய விலை அதிகமாகிவின்றது. அதற்கு எப்படி நாம் ஜகாத் கொடுக்க வேண்டும்? அதாவது சகோதரர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, ஒரு தடவை தான் ஜகாத்துன்னு நம்ம சொல்றோம் அப்படிங்கிற அடிப்படையை வைத்து அவர் கேட்கிறாரு. அந்த விஷயத்தை கொஞ்சம் நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். ஜகாத் என்பது ஒரு மனிதன் மரணிக்கிற வரைக்கும் அவன் செய்து கொண்டே இருக்க வேண்டிய கடமை, அவனுடைய ஆயுளில் ஒரு முறை செய்ய வேண்டிய கடமை என்று நம்ம எங்கேயுமே சொல்லல. ஜகாத் என்பது ஒரு மனிதன் சாவுற வரைக்கும் அவனுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்தவாறு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் கடமையை தவிர, அவன் லைஃப்லயே ஒரு தடவை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னதாக ஒரு தவறான கருத்து பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அப்படி நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது. நம்ம என்ன சொல்றோம் கேட்டா, ஒரு பொருளுக்கு தான் ஒரு தடவைங்கிறோம், ஒரு ஆளுக்கு ஒரு தடவை சொல்லல. என்கிட்ட ஒரு 100 பவுன் இருக்கிறது என்றால் 100 பவுனுக்கு நான் இப்ப ஜகாத்து கொடுத்துட்டேன். அடுத்த வருஷம் 110 பவுன் இருக்கிறது, அந்த 10 பவுன் கொடுக்கணும். இப்படியே 100ல இருக்காது, கூடும் குறையும். பொருளாதாரம் என்பது ஒரே ஸ்டாண்டர்டா இருந்துகிட்டே இருக்காது எல்லா மனுஷன்டையும். எவருடைய பொருளாதாரத்தை எடுத்தாலும் அது திடீர்னு கூடி இருக்கும், இல்லைன்னா குறைஞ்சிருக்கும். கூடுனவர்கள்லாம் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அப்ப நம்ம மரணிக்கிற வரைக்கும் ஜகாத் இருந்து கொண்டே இருக்கும். கொடுத்ததுக்கு திருப்பி கொடுக்க வேணாம். 10 லட்ச ரூபாய் பணம் இருக்குது, அது கொடுத்து விட்டோம், அடுத்த வருஷம் அதுக்கே நீ கொடு, அடுத்த வருஷம் அதுக்கே நீ கொடுன்னு சொல்வதற்கு ஆதாரம் இல்ல. அது மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை. சொல்லாத ஒண்ணு நம்ம சொல்வதற்கு அதிகாரம் இல்லை. அல்லாஹ் அதை சொல்லணும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும். அல்லாஹ்வும் ரசூலும் கொடுத்ததுக்கே திருப்பி திருப்பி கொடுங்க என்று சொன்னதற்கு ஒரு ஆதாரம் இல்லை என்று நம்ம சொல்லுகிறோம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு ஆயுள்ள ஒரு முறை ஜகாத் என்பதற்கு அர்த்தம் வேற, ஒரு பொருளுக்கு ஒரு முறை ஜகாத் என்பதற்கு அர்த்தம் வேற. ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு விளங்காம மௌத்தாவர வரைக்கும் உள்ள கடமையை ஒரு தடவை கொடுத்தால் போதும் என்று சொல்கிறார்கள். அப்படி திசை திருப்பி மக்களுக்கு ஒரு தவறான ஒரு கருத்தை பிரச்சாரம் செய்யறாங்க. இவங்க கேள்வியில் அது வரல. இந்த விஷயத்தை நான் விளக்கிட்டு தான் சொல்லணும், அதுக்காக சொன்னேன். இப்ப அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னு கேட்டா, இப்ப ஒரு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பில்டிங் எனக்கு இருக்கிறது. அப்ப நான் 25,000 ரூபாய் அதுக்கு ஜகாத்து கொடுக்கணும். 2.5% எவ்வளவு? 25,000 ரூபாய் நான் ஜகாத்து கொடுத்துருவேன். கொடுத்த உடனே இப்ப இந்த 10 லட்சம் ரூபாய் பில்டிங் அடுத்த வருஷம் 20 லட்சம் ரூபாயா போகுது. நான் எவ்வளவு ஜகாத்து கொடுத்திருக்கிறேன்? 10 லட்சத்துக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த பில்டிங் மதிப்பு, அவர் கேட்ட கேள்வி என்ன, கேள்வி முதல் விளக்குறேன். இந்த பில்டிங் மதிப்பு 10 லட்சம் ரூபாய், இது எனக்கு சொந்தமானது. இதுக்கு நான் ஜகாத்து கொடுத்துறேன். எவ்வளவு? 25,000 ரூபாய் கொடுத்துறேன், 2.5%. அடுத்த வருஷம் பார்த்தா இந்த பில்டிங் 20 லட்சம் ரூபாய் போயிடுது. அப்ப நான் கொடுத்த 10 லட்சம் ரூபாய்க்கு தான் கொடுத்திருக்கிறேன். இன்னொரு 10 லட்சம் ரூபாய் இது அதிகமா இருக்கிறது. இப்ப நான் இன்னொரு 10 லட்சம் ரூபாய்க்கு நான் கொடுக்கணுமா? அதான் அவங்களுடைய கேள்வி. இந்த கேள்வி கொஞ்சம் நுணுக்கமான ஒரு விஷயம் இது. அதனால கொஞ்சம் கவனமா நீங்க கேட்டா விளங்கும். அதாவது இந்த பண மதிப்பு இருக்கு பாருங்களேன், ரூபாய்க்கு, அதுக்கு இயற்கையான மதிப்பு எதுவுமே கிடையாது. அந்த பேப்பருக்கு இயற்கையாக மதிப்பு இருக்குதா? தங்கத்துக்கு இயற்கையா மதிப்பு இருக்கிறது, அரிசிக்கு இயற்கையா மதிப்பு இருக்கிறது. ரூபா நோட்டுக்கு இயற்கையா மதிப்பு இருக்குதா? 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சுட்டா அது வெறும் பேப்பர் தான். அது அரிசியை செல்லாதுன்னு அறிவிக்கலுமா? நீ என்ன செல்ல, அது சோத்தாக்கி திங்கிறது. அரசாங்கம் அறிவிக்கிறதுனால ரூபா நோட்டு அரிசி செல்லும் என்றோ பருப்பு செல்லாது என்று ஆகுமா? அதுக்கெல்லாம் எவனும் மதிப்பு கொடுக்கறது, அதுக்கே மதிப்பு இருக்கிறது. அரிசி, பருப்பு, உளுந்து, போலவே அது மாதிரி பொருள்களுக்கெல்லாம் அதுக்கே மதிப்பு இருக்கிறது. ரூபா நோட்டுடைய மதிப்பு அதுக்கு மதிப்பே கிடையாது. இவன் செல்லும்னா மதிப்பு இருக்கிறது, செல்லாதுன்னா மதிப்பு கிடையாது. 1000 ரூபாய் செல்லாதுன்னா பல்படி மடிக்கலாம் அந்த பேப்பரை. 1000 ரூபாய் நோட்டு இன்று முதல் செல்லாதுன்னு அறிவிச்சா என்ன செய்யும்? அது 1000 ரூபாய் ஆகுமா? இந்த பேப்பருக்கு மதிப்பு எதனால் வருதுன்னு கேட்டா, ரிசர்வ் வங்கி கவர்னர் ஒரு சைன் பண்றாரு. இந்த பேப்பர் கொண்டு வர்றவனுக்கு இன்றைய மார்க்கெட் நிலவரப்படி 1000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை கொடுங்க, நான் அதுக்கு அத்தாரிட்டி, அதான எழுதப்பட்டிருக்கு. ரூபா நோட்டு எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். 50 ரூபாய் நோட்டு தான் எடுத்து பாருங்க, 100 ரூபாய் எடுத்து பாருங்க. அந்த பேப்பர்ல என்ன எழுத்து போட்டிருப்பாரு? நான் இதுக்கு கேரண்டி தரேன்னு போட்டிருப்பாரு. ரிசர்வ் வங்கியுடைய கவர்னர் இந்த பேப்பர் கொண்டு வரக்கூடியவனுக்கு இன்றைய மார்க்கெட்ல 100 ரூபாய் மதிப்புள்ள பொருளை கொடுங்க அப்படின்னு சொல்லுவார்.
அதுக்காண்டி வாங்கிட்டு பொருளை கொடுக்கணும். இதுக்கு கேரண்டி ஒரு ஆள் ஏத்துக்கிறார். ரிசர்வ் வங்கியுடைய கவர்னர் ரிசர்வ் வங்கி கவர்னர்னா கவர்மெண்ட் அதுக்கு கேரண்டி கொடுக்கிற காரணத்தினால் தான் அதுக்கு மதிப்பு இருக்கிறது. அந்த மதிப்பை பொறுத்த வரைக்கும் அது ஏறும் இறங்கும். நம்பர் தான் 100. அதனுடைய மதிப்புகள் சீரா ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. நேற்று 3000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கியிருப்பீங்க. அதே பொருளை இன்னைக்கு நீங்க வாங்குறது 5000 ரூபாய் ஆகும். அதே பொருள் அதுதான். ஒரு போன வருஷம் தங்கம் 5000 ரூபாய்க்கு வாங்கினீங்க பவுனும், இன்னைக்கு 8000 ரூபாய்க்கு மேல. அப்ப 5000 ரூபாய்க்கு வாங்கின அந்த பவுனை அதே 5000 ரூபாய் நீங்க கையில வச்சிருந்து திருப்பி வாங்க முடியுமா? இன்னொரு 3000 ரூபாய் போடணும். வழங்குதா? அப்ப இந்த பேப்பருடைய மதிப்பு என்ன செய்யுது? திடீர்னு ஏறுது, திடீர்னு இறங்குது. இந்த பேப்பருக்கு இயற்கையான மதிப்பு ஒன்றும் கிடையாது. இப்ப நம்ம என்ன கவனிக்க வேண்டும் என்றால், இப்ப ஒரு பில்டிங் உடைய மதிப்பு இப்ப 10 லட்சம் ரூபாய். இது உதாரணத்துக்கு இன்னைக்கு இதுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன்? 2500 ரூபாய் கொடுத்துட்டேன். இன்னைக்கு நான் 2000 கொடுத்துறேன். அடுத்த வருஷம் 20 லட்சம் ரூபாய் போகுது. இப்ப நீங்க என்னன்னு பாக்குறீங்க? நம்ம 10 லட்சத்து தானே கொடுத்தோம், 20 லட்சமா இப்ப ஆகி போச்சே, இந்த 10 லட்சத்துக்கு கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்க போன வருஷம் கொடுத்தீங்கல்ல 2500 ரூபாய், அந்த 2500 ரூபாயுடைய மதிப்பு இன்னைக்கு 5000 மதிப்பு. நீங்க போன வருஷம் கொடுத்தீங்கல்ல 2500 ரூபாய், அது பவுன் 5000 ரூபாய் வாங்குற காலத்துடைய ரூபாய். இன்னைக்கு உள்ள இந்த ரூபாய் மதிப்பு பவுன் 8000 வாங்க வேண்டிய ரூபாய். அப்ப நம்ம கொடுத்த 2500 ரூபாய் இந்த 99,75,000 ரூபாய் இருக்க, அதனுடைய மதிப்பு ஏறுமையானால் நான் கொடுத்த 25,000 மதிப்பு தானே ஏறு. 9,75,000 மதிப்பு டபுள் ஆகுமையானால் நான் கொடுத்த 25,000 ரூபாயுடைய மதிப்பு டபுள் ஆகணும்ல. நான் இன்னைக்கு 25,000 ரூபாய் கொடுக்கல. நான் எப்ப கொடுத்தேன்? போன வருஷம் 25,000 ரூபாய் கொடுத்தேன். போன வருஷம் நான் கொடுத்த 25,000 ரூபாய் இன்னைக்கு உள்ள 25,000 ரூபாய் ஒன்னா? போன வருஷம் உள்ள 25,000 ரூபாய்க்கு 50 ரூபாய் பொருள் வாங்கலாமே. போன வருஷமே நான் வாங்குவதா இருந்தால் இன்னைக்கு 50,000 ரூபாய் சொல்லக்கூடிய பொருளை நான் 25,000 ரூபாய்க்கு அன்னைக்கு வாங்கியிருப்பேன். அதாவதுமா இப்ப 10 லட்சம் ரூபாய் பொருளுக்கு 25,000 ரூபாய் கொடுக்குறீங்கல்ல, 25,000 ரூபாய்க்கு கேஷா கொடுத்துட்டீங்க. 25,000 ரூபாய்க்கு ஒரு துண்டை வெட்டி கொடுத்தேன்னு வைங்க. 10 லட்சம் ரூபாய் இடத்துல இதை கணக்கு பண்ணி இதை வெட்டி கொடுத்துட்டீங்க. இப்ப என்னவாகும்? 9,75,000 டபுள் ஆகிற மாதிரி இந்த 25,000 டபுள் ஆயிரும்ல. இந்த 25,000 என்னவாயிரும்? 50,000. அது எந்த அளவுக்கு டபுள் ஆகுதோ அதே மாதிரி இதுவும் டபுள் ஆகுமா இல்லையா? அப்ப நம்ம அந்த சொத்துக்கு ஜக்காத்தை கொடுத்துட்டோம்னு சொன்னால், அன்னைக்கு உள்ள மார்க்கெட்டு கொடுத்து விட்டால் மார்க்கெட்ல ஏறுறதுனால எல்லாம் ஜக்காத்து கூடிறாரு. மார்க்கெட்ல ஏறுறதுனால நீங்க கொடுத்த ரூபாயுடைய மார்க்கெட் தான் ஏறும். நீ அன்னைக்கு 25,000 ரூபாய் கொடுத்தீங்கல்ல, அதுக்கு ஒரு நகையை வாங்கி வச்சேன்னு வைங்க, இன்னைக்கு 50 ரூபாய்க்கு விற்கலாமே. அன்னைக்கு 25,000 ரூபாய் நம்ம கொடுக்கிற காலத்துல நகையை வாங்கி வச்சிருந்தா இன்னைக்கு அந்த நகை எவ்வளவு மதிப்பு? 50,000 மதிப்பு தானே. அப்ப நம்ம கொடுத்த 25,000 ரூபாய் என்பது வேற, இப்ப இருக்கிற 25,000 ரூபாய் என்பது வேற. இன்னும் சொல்ல போனால் இதையும் நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றேன். இப்ப நம்ம சமுதாயத்தில் கடன் கொடுத்து வாங்கணும்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பட்டியை ஒழிக்கிறதுக்காக வேண்டி. யாராச்சும் கடன் கொடுக்கறாங்களா? கடன் கொடுக்க யாருக்கா மனசு வருதா? வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது? இந்த தவறான பொருளாதார கொள்கையின் காரணத்தினால கடன் கொடுக்கிறவன் நஷ்டப்படுறாங்கிறதுனால கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நான் என் மகளுடைய கல்யாணத்துக்காக வேண்டி ஒரு 2 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு நகையை வாங்கி வச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். 2 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு நகை வாங்கலாம்? எவ்வளவு வாங்கலாம்? 25 பவுன் வாங்கலாம். 8,000 ரூபான்னு சொன்னா எவ்வளவு வாங்கலாம்? 2 லட்சம் ரூபாய்க்கு 25 பவுன் வாங்கலாம். நான் 25 பவுன் நகையை வாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்க என்கிட்ட கேட்கறீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது, அந்த 2 லட்சம் ரூபாய் கடனை தாங்க, அடுத்த வருஷம் தர்றேங்கிறீங்க. நான் என்ன பண்ணிட்டேன்? 2 லட்சம் ரூபாய் தந்துட்டேன். அடுத்த வருஷம் தர்றீங்க, பவுன் 16,000 ரூபாய். இப்ப உங்கள்கிட்ட வாங்கின 2 லட்சம் ரூபாய்க்கு நான் நகை வாங்க போனா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? எவ்வளவு கிடைக்கும்? 12 பவுன் தான் கிடைக்கும். நான் 25 பவுன் வாங்குறதுக்காக ரூபாயை கட்டிட்டு போறேன். நான் அப்பவே வாங்கியிருந்தா எவ்வளவு வாங்கியிருப்பேன்? 2 லட்சம் ரூபாய்க்கு 25 பவுன் வாங்கியிருப்பேன். உங்களுக்கு நான் கடன் தந்தேன், ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி தர்றீங்க. திருப்பி தரும்போது நம்பர் தான் 2 லட்சமா இருக்குது, அதனுடைய மதிப்பு நான் தந்த 2 லட்சம் மதிப்பு இல்ல. நம்பர் 2 லட்சம் போட்டிருக்கும், 1000 எழுதப்பட்டிருக்கும்.
அந்த 1000 நான் தந்த 1000 ஒரே மதிப்புள்ளதா? நான் தந்த 1000 மதிப்புல பாதி தான் நீங்க தர 1000 இருக்கிறது, பேர் தான் 1000 இருக்குது. அப்ப நான் எனக்கு 2 லட்சம் ரூபாய் திருப்பி தர்றீங்க, இப்ப நான் கடைக்கு போனா 12 பவுன் தான் தருவாங்கிறான். இப்ப எவன் கடன் கொடுப்பான்? இப்ப நம்மள்கிட்ட இருந்தா நம்ம லாபமாச்சு. கடன் கொடுக்கிறவன் நஷ்டப்படாம கொடுத்துதான் கிடைக்கணுமா இல்லையா? கடன் கொடுத்தவனுக்கு நம்ம என்னத்தை கொடுத்தோமோ அது கிடைக்கணும். அதனாலதான் கொடுக்கல் வாங்கல்ல நேர்மை எதுன்னு கேட்டா, தங்கத்தின் அடிப்படையை கொண்டு கொடுக்கல் வாங்கல் நடத்துவது நேர்மையானது. ஒரு ஆளுக்கு நம்ம கடன் கொடுப்பதாக இருந்தால், இந்த பேப்பர் பார்த்துக்கிட்டியா, எவ்வளவு போட்டிருக்கு? 8000 ரூபாய் போட்டிருக்க, இந்த 40,000 ரூபாய். எவ்வளவு ரூபாய் தந்திருக்கிறேன்? 5 பவுன் தந்திருக்கிறேன். எப்படி சொல்லி கொடுக்கணும்? 40,000 ரூபாய் போட்டிருக்கல பேப்பர்ல, 8000 ரூபாய் போட்டிருக்கலப்பா, 40,000 ரூபாய்க்கு எத்தனை பவுன் வாங்கலாம்? 5 பவுன் வாங்கலாமா? நீ திருப்பி தரும்போது இந்த 5 பவுன் வாங்குறது காசை கொடு. 5 பவுன் 20,000 ரூபாய் இருந்தா 20,000 கொடு. 5 பவுன் ஒரு தங்கம் குறைஞ்சி 5 பவுன் 20,000 ரூபாய் போச்சுன்னா கண்டிப்பா அந்த ரூபாயோட மதிப்பு ஏறித்தான் இருக்கும். 5 பவுன் 20,000 ரூபாய் போச்சுன்னா அது மாதிரி எல்லா பொருளும் அது மாதிரி ஏறி போயிடும். 5 பவுன் வாங்குறது 1 லட்சம் ரூபாய் போச்சுன்னா 1 லட்சம் ரூபாய் கொடு. இது வட்டிதான் கிடையாது. இதுதான் சரியான முறை. நீங்க வரது தத்துவம் பேசிக்கிறதுனால இவங்க கொடுக்க மாட்டேங்கிறான். கடனுக்கு போய் கேட்டா யார் தரமாட்டேங்கிறான். என்ன அவசரத்தை கொடுத்தாலும் கொடுத்து திருப்பி வந்தா பரவாயில்ல, கொடுத்ததுல பாதி வந்தா நான் என்ன பண்றது? என் மகளுக்கு கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சதெல்லாம் உங்களுக்கு கொடுத்து நான் இழந்துடணுமா இருக்கிறானா இல்லையா? அப்ப தங்கத்தை அளவுகோலா கொண்டுதான் உலகத்தினுடைய பொருளாதாரம் தீர்மானிக்கப்படுது. நம்ம மட்டும் கொடுக்கல் வாங்கல மட்டும் பேப்பர் அடிப்படையாக கொண்டு என்ன செய்யறோம்? ரூபா நோட்டு அடிப்படையாக வச்சு கொடுக்கும் பொழுது அதுல பாதிப்பு ஏற்படுது. அதனால நம்ம கூட வர்ற மாதிரி குறைய வர்ற எல்லாம் ஏமாத்துறாங்க. இந்த பேங்க்ல போட்டு ரூபா கூட தர்றானே, உண்மையில கூட தரல, நீங்க ஏமாந்துட்டு இருக்கிறீங்க. 10,000 ரூபாய் போட்டு என்ன செய்வான்? ஒரு வருஷம் கழிச்சு 12,000 ரூபாய் தர்றாமா. உங்க 10,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய் மதிப்பா போயிருக்கும். உண்மையிலே என்ன மதிப்பு? நீ 10,000 ரூபாய் அவன்கிட்ட போடுறதுக்கு பதிலா 10,000 ரூபாய்க்கு நகையை வாங்கி வச்சிருந்தேன்னு சொன்னா, நீ ஒரு வருஷம் கழிச்சு வித்தேன்னு சொன்னா 20,000 ரூபாய் உனக்கு கிடைக்கும். நம்ம போய் பேங்க்ல போட்டு அவன் வட்டி தரான்னு சொல்லி ஏமாளித்தனமா கொண்டு போட்டு 10 ரூபாய்க்கு 12 ரூபாய் தருவான். ஒரு வருஷம் கழிச்சவன் நமக்கு 8,000 நஷ்டம், அவனுக்கு 8,000 லாபம். ஏமாத்துறாங்க எல்லாரும். அதனால அந்த காசை வச்சு ரூபா நோட்டை வச்சுக்கிட்டு ஒரு அளவுகோல் பண்றதுனாலதான் இந்த கேள்விகள், இது மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் வருது. தங்கம் தான் அடிப்படையானது. ரசூலுல்லாஹ் காலத்துல தங்கம் தான் இருந்துச்சு. தங்க காசு வெள்ளி காசு தான் இருந்துச்சு. அதை கொண்டே கொடுக்கல் வாங்கல் பண்ணா நஷ்டம் வராது யாருக்குமே. அதனால தைரியமா கொடுப்பாங்க. 50 கிராம் நகை இல்லைன்னா என்ன பண்ணணும்? 5 பவுன் நகை வாங்கி கொடுத்து கொடுங்க. இந்தா 5 பவுன் நகை இருக்குது, 5 பவுன் நகை திருப்பி தான். 7 ரூபாய் கொண்டு பேப்பர் கொடுக்குறிய, கடன் கேட்டா என்ன செய்யணும்? 10 பவுன் நகையை வாங்கி, இந்த 10 பவுன் நகை இருக்குது, நீ என்ன செய்யணும்? எனக்கு 10 பவுன் நகையை திருப்பி தான். அதாங்க நேர்மை. நம்ம கொடுக்கிற நேற்று உள்ள காசும் இன்னைக்கு உள்ள காசும் ஒண்ணும் கிடையாது. எங்க வீட்டுக்கெல்லாம் அந்த காலத்துல இலங்கையில எங்க தகப்பனார் இருக்கும்போது 3 ரூபா வரும் மாசம். 3,000 ரூபாய் இல்ல, வெறும் 3 ரூபா. 3 ரூபாங்க டீ, ஒரு டீ சிங்கிள் டீ காசு இருக்கு 2 ரூபா. 3 ரூபாயில தான் அரிசி வாங்குவோம், பருப்பு வாங்குவோம், சோறு திம்போம், நகை நட்டு வாங்குவோம், எல்லாம் 3 ரூபாயில் நடக்கும். அப்ப அந்த 3 ரூபாய் இந்த 3 ரூபாய் ஒண்ணா? அந்த காலத்துல நான் 3 ரூபாய் கடன் வாங்கிவிட்டு இந்த காலத்து 3 ரூபாய் கொண்டு கொடுத்தா, அந்த காலத்துல நான் 3 ரூபாய் கடன் வாங்கினா ஒரு மாசத்துக்கு என் குடும்பமே சாப்பிடும். அந்த காலத்துல நான் ஒருத்தன் 25 வருஷத்துக்கு முன்னாடி 3 ரூபாய் கடன் வாங்கிவிட்டு இன்னைக்கு போய் இந்தாங்க 3 ரூபான்னு கொடுத்தா அநியாயமா தெரியல. இது நம்பர் வேட்டா 3 இருக்கலாம், அந்த 3 இந்த 3 ஒண்ணா? சம்பந்தமே கிடையாது. அதனால இந்த ரூபாய் அடிப்படையில் வச்சு பேசுவதை நிறுத்தி நம்ம அந்த மாதிரி ஒரு கொடுக்கல் வாங்கல் வைத்து கேட்ட கேள்வி அது முடிஞ்சிருச்சு. நான் அடிஷனல் விளக்கத்துக்காக இதை சொல்றேன்.